புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு பரத்தை வந்து குதூகலமாக்குறதுக்கு ஒரு நல்ல வீடியோ இது எப்படின்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பரோட ஒரு ஐஎம், அவர் பேர் வந்து ரோஹித். அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆடியோ ஃபைல். அவரு சூப்பர் கைண்ட் ஆஃப் அன் இன்ட்ரோவர்ட்னு கூட சொல்லிடலாம். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அவர்கிட்ட நிறைய இருக்கு சரக்கு. அவர் வந்து போன தடவை வந்திருந்தாரு, நாங்க பர்சனலா மீட் பண்ணோம். அப்பயே என்ன தெரியுமா சொன்னாரு, ப்ரோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க, நான் வரல அப்படின்னு. யோ அது அன்னைக்கே அவர் என்ன பண்ணாருன்னா 18,000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் டிரைவர் எடுத்துட்டு வந்தாரு. சரியா? இப்போ அவர் கொடுத்திருக்காரு சிங்கிள் டிரைவரா? ஆமானா அது பயங்கரமான டைனமிக்ஸோட இருக்குமே. எஸ், அப்படிதான் இருந்தது. இதுல அதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு அனுபவம் கொடுக்கறதுக்காக 50,000 ரூபாய்க்கு ஐஎம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோங்க. நிஜமா உண்மையிலேயே. ஏன்னா 50,000 ரூபாய்லாம் மனசே வராதுங்க. இங்க ஒரு இந்த பொட்டி இருக்குல்ல, ஐயோ பொட்டியே வந்து 10,000 ரூபாய் கணக்கா இருக்கு. இந்த பொட்டிக்குள்ள என்ன மேஜிக் இருக்குன்னா, என்ன பிராண்ட் இது? இது பிராண்ட் பேர் இங்க பாரு, நான் அது வாயிலே வரலடா. இங்க பாரு, மேன்கிரிட் டாப் வயர்ட் ஐஎம். மேன்கிரிட் டாப் வயர்ட் ஐஎம். பாத்துக்கோங்க, இந்த லட்சணத்துல தான் நான் படிக்கிறேன் பாத்துக்கோங்க. சரியா? இது வந்து நான் மேன்கிரிட்ன்ட்டேனா? சரி. இது வந்து எப்படின்னா உனக்கு 8 பேலன்ஸ்ட் ஆர்மேச்சர் டிரைவரும் ஒரு டைனமிக் டிரைவரும் இருக்கும். ஒரு சைட்லயும் 9 டிரைவர். என்னைய காது இவ்வளவு பெருசா இருக்குமா? அங்கதான் டெஸ்ட் இல்ல இல்லையா? சூப்பர் மிக்ஸ் 5 வந்து பெருசா இருக்கு. ஆனா அதான் பாக்குறதுக்கு அந்த இமேஜ்ல அப்படி இல்லங்க. இமேஜ் விடு. ஆமா, இது வந்து சூப்பர் மிக்ஸா? ஆமா, இது போன தடவை பார்த்தோம். சூப்பர் மிக்ஸ் 5 இல்ல, சூப்பர் மிக்ஸ் 5 இங்க இருக்கு. அதுல போன் கனெக்ஷன் இருக்கு. 5 டிரைவர்ல. ஆமா, ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, என்னையா நார்மல் ஐஎம் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா 9 டிரைவர் யூனிட் இருக்கு ஒரு சைடுலயும். டிரைவர் யூனிட்டா? ஆமா. எப்படி ஏதோ கூடலாம் அதெல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு டாக். எங்கால் டாக் தனியா வாங்கியிருக்காரு இதுக்குன்னு, எல்லா டிவைஸோடையும் ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்காக. நம்ம வந்து ஒரு பிக்சல்ல தான் லிசன் பண்றோம். ரோஹித் சார் சூப்பர் சார். அவர் வந்து சார் கையில கோல்டு எல்லாம் கொடுத்துக்கிறீங்க. கௌதம் ப்ரோ வந்து நேர்ல போய் மீட் பண்ணாரா? அவர் வந்து எப்படின்னா இந்த டிஜே எல்லாம் இருப்பாங்க பத்திரிக்கை. இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மானையோ இல்லாட்டி யுவனையோ கூட நம்ம பார்த்துருப்போம். எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பக்கம் ஐபேடோ இல்லாட்டி லேப்டாப்ல கை வச்சுக்கிட்டே இந்த பக்கம் வந்து டியூன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கால வந்து என்னன்னா, ஒரு கேபிள் வந்து லேப்டாப்ல மாட்டிட்டு அதுல இருந்து வந்து ஆடியோ கௌதம் ப்ரோக்கு மாட்டி கேட்க விட்டுட்டு இருந்தாரு. அதாவது என்டாங்கிள்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒயர் இப்பதான் நான் பாக்குறேன். நல்லா இருக்குல்ல அந்த ஒயரு? சூப்பரா இருக்கு. இதுல வந்து 3 இருக்கு போல இருக்கு. 3 ஒயர் இருக்கு போல இருக்கு. 3 ஒயரு. அதெல்லாம் தாண்டி அடுத்து உனக்கு வந்து என்னன்னா, இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, இந்த டேக்கு. இந்த டேக் வந்து பார்த்தேன்னு வையேன், இங்க இருக்கு பேர் ஸ்டைல் M15i ஹைரஸ் லாஸ்லெஸ் போர்ட்டபிள் டேக் ஆம்ப். இது வந்து 25,000க்கு வாங்கினார் அப்ப. இப்ப வந்து 22,000க்கு இருக்கு. அப்ப என்ன இது மொத்தமா நம்ம இப்ப கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐபோன் 17 பிரைஸ் மட்டுமே வருது. ஆமா, 75,000 ரூபாய். அடுத்து எங்க ஆள் வந்து இந்த மாதிரி இயர் டிப்ஸ் வச்சிருக்காரு. இது எதுக்குன்னா, ஒவ்வொரு இயர் டிப்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரியான சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கும். இப்போ இந்த இயர் டிப் மாத்தினாலே பேஸ் பூஸ்டட் ஆயிடும். இந்த பிளாக் இயர் சொல்றேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு தனி மைண்ட் வேணும்யா. ஆமா, அது வந்து நம்ம ரோஹித் சார் கிட்ட இருக்குது. ஆமா, எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, எங்களை நம்பி கொடுத்துருக்காரு அப்படின்னா முதல்ல அதுக்கு மிக்க நன்றி. என் கையில இந்த ப்ராடக்ட் எல்லாம் கையில வரதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், ஐஎம் பத்தி ஒண்ணுமே தெரியாத எனக்கே இந்த கையில இந்த ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதுக்கு முதல் நன்றி வந்து ரோஹித் ப்ரோக்கு, அதுக்கப்புறம் சிவா ப்ரோக்கு. இங்க பேரு எல்லாத்துக்கும் மேல கௌதம் ப்ரோ வந்து வண்டி எடுத்துட்டு போய் கௌதம் ப்ரோக்கு எப்பா எப்பா உங்களோட தொண்டு எவ்வளவு பெரிய இங்க வர்றா கனெக்ட் பண்ணிட்டேன் கரெக்டா. ஆனா இப்போதைக்கு இதுக்கு இன்னு லைன் எதுவும் வரல இல்லையா, அதனால அமைதியா இருக்குல்ல. இப்போ ஒரு ஹெட்போன்ஸ் எடுத்து மாற்றோம். இதுல வேற இதெல்லாம் இப்ப இது வந்து காமன் ட்ரெண்டா. இப்ப எங்க பேரு எதனாலும் மாத்திக்கலாம்ல, இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவெல்லாம் எப்பயோ பண்ணிட்டான், நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்னா, நீ 3.5 4.4 mm மாத்தலாம், 4.4 6.3 மாத்தலாம், 2.2 mm மாத்தலாம். போடு 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 போடு. ஆமா, சோ இந்த மாதிரி நீ எதனாலும் மாத்திக்கலாம். அந்த டேக் இருக்கா? ஆமா, நான் மாட்ட போறேன்னு உடனே டேக்ல இங்க பாரு கெயின் ஆன் ஆகுதா? ஆமா, ஓகேயா. ஆனா என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல கெயின் போட்டிருக்கா, அதனால லைட் எரியுது. ஆமா, நான் கெயின் வந்து ஆன் பண்ணியிருந்தேன், இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கெயின் வந்து அடிஷனலா நான் ஏத்த முடியும். ஆஃப் ஆயிடுச்சு பாரு. ப்ரீ ஆம்புங்க. சரியா? ப்ரீ ஆம்போட இருக்கு டேக். இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டா இன்னும் டேட்டா கொடுக்கலன்னு சொல்லுது. ஓகே,
இப்போ நான் என்ன பண்றேன் கேளு. அப்படியா? ஓ மை காட் இட்ஸ் அ ஃபாஸ்ட் லைஃப் பிட்டு. ஓ அது நம்ம பாட்டோ. ரெடிங்க. ஃபிட் நல்லா இருக்கா? வால்யூம் பார்த்துக்கிறேன், காதை பறி கொடுக்க நான் விரும்பல. இங்கே பேர் வால்யூம் பார்த்துக்கிட்டியா? 50%. ம். யோ செம்மையா இருக்கு பிரியாம்ப். பா இது வரைக்கும் இந்த பாட்டு நான் இதுல தான் பெஸ்டா கேட்டிருக்கேன், சத்தியமா சொல்றேன். ஓகே போடு. இந்த பாட்டு இருக்குல்ல, அதாவது நான் அந்த சிம் கார்டே நெக்ஸ்ட் லெவல் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, விவரிக்க வார்த்தை இல்லைங்க, அவ்வளவுதான். உண்மையிலே சொல்றேன். தெளிவுனா தெளிவின் உச்சம், தெளிவின் உச்சம். எவ்ரி சிங்கிள் அந்த இப்போ ஒரு நம்மளோட ஒவ்வொரு முடியும் தனித்தனியா தெரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்ட்ல அந்த ஒவ்வொரு வேவ் ஃப்ரீக்வன்சியும் பிரிச்சு பிரிச்சு இருக்கு. 9ன்றது பக்கா நம்பர், பக்கா நம்பர். 5 சூப்பர், ஆனா 9 வேற லெவல். ஹெச் ஸ்ரீதர் வாழ்க. பா செம்மையா இருக்கு ஸ்பேஷியலாவும். மைக்கேல் ஜாக்சன்ங்க அப்படி ஆடி நிற்கிறாரு என் மைண்ட்ல. இதெல்லாம் கேட்டதே இல்லை நான், இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்ல நான் கேட்டதே இல்லை இந்த பாட்டு. நனவெல்லாம் கேக்குது எனக்கு. நான் ஒரு பாட்டு போடுறேன், ஓகேவா? அவ்வளவுதான், எங்க ஆள் இன்னைக்கு ஃபிளாட்ரா. ஓ மை காட், இதுதான் நான் கேட்கிற பாட்டு. த ஹூன்னு ஒரு பேண்டு, ஓகே, வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் நான் அப்படி கேட்டதே கிடையாது. அதாவது என் வாழ்க்கையிலேயே இந்த பாட்டுல ஒரு டிஃபால்ட்டா ஒரு ரிதம் ஒன்று போகும். ஓகே, அந்த ரிதம் வந்து அதை நான் அப்படி கேட்டதே கிடையாது. நம்பர் 1. நெக்ஸ்ட் இப்போ எங்க ஆள் வந்து இங்க பேரு வால்யூமே இதுக்கே இவ்வளோ சவுண்டாடா. ஆமா, கிழிஞ்சிரும் போல இருக்கே காது. பர்மனண்டா காதை மறந்துட வேண்டியதான். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். 50,000 ரூபா அப்படின்னா வந்து அது யாருக்கு அப்படின்னா ரோஹித் ப்ரோ மாதிரி ஆளுங்களுக்கு. ஆமா, அவருக்கு ரொம்ப கிரேசியா இருக்காரு அவரு. ஆடியோல இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது. ஆனா எல்லாரும் அதை வந்து ரசிப்பாங்களான்றதும் நான் வந்து கொஸ்டினபிள் தான். எனக்கு எப்படி தோணும்னா, சைக்கிளே எடுத்துக்கிட்டனாலும் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கும் சைக்கிள் இருக்கு, 15,000க்கும் சைக்கிள் இருக்கு. 10 லட்ச ரூபா 15 லட்சத்துக்கு வாங்குற எபிலிட்டி இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணலன்னா வேஸ்ட் இல்ல. கண்டிப்பா அதே ரசிக்கணும். அந்த 10 லட்சத்துல வாங்கிட்டு அதுல சில நுணுக்கமான விஷயம் எல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ இது வந்து எல்லாரும் கேட்கலாம், 50,000 ரூபாய்க்கு எதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்விதான், எல்லாருமே அதை கேட்கிற கேள்வி. நானே வந்து சொல்லுவேன், 25,000 ரூபாய்க்கு மேல போன் வாங்குறது வேஸ்ட்னு என்னோட. ஒரு ஹெட்ஃபோன் வந்து 50,000, ஹெட்ஃபோனே 50,000 ரூபா அப்படின்னும் போது, அதுக்கு இது கூட டேக் வேற ஒரு 27,000 ரூபா அப்படின்னும் போது, அப்ப எல்லாரும் யோசிக்கலாம், ஏன் அப்ப இன்னொரு நான் எனக்கு எப்பயுமே வந்து பழசு ஒரு ஐடியா ஒன்று ஞாபகம் வரும். எல்லாரும் வந்து நான் அதுக்கு வந்து விண்டோஸ் ஃபோன் வாங்கணும், என்கிட்ட தான் பிளாக்பெரி இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் டெல்லியில வந்து நோக்கியாக்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து எல்லாரும் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஆமா கரெக்டு, போர்ஷு லம்போர்கினி அதெல்லாம் எதுக்கு இருக்கணும், அதான் மாருதி 800 இருக்கு, எல்லாரும் அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு போயிட்டான் ஒருத்தர். ஓகேவா? அவன் சொன்னது கொஞ்சம் அரகண்டா இருந்தாலும் அவன் சொன்னதுல ஒரு நியாயம் ஒன்று இருக்குது. அதாவது இப்படி ஒரு லக்ஸுரி குட்ஸ் யாருக்கு விற்கிறாங்க,
யார் அந்த டார்கெட் அதுக்கு யார் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னும் போது டேஸ்ட்னு ஒரு விஷயம் ஒன்று வருது. அது சாப்பாடுலயே கூட நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது சில ஃபுட்டுலாம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா வருங்க, ரொம்ப கம்மியா வரும் குவான்டிட்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல. விலை வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் இருக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. எதுக்கு இதுக்கு 1500 ரூபாய் அப்படின்னா அந்த செஃப் மேக்சிமம் டேஸ்ட் அது எல்லாரும் டெலிவரி பண்ணுவாங்களான்றது கேள்விக்குறி தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் அதே 1500 ஒர்த்து கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேக்சிமம் டேஸ்ட அந்த ரசிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அந்த நுணுக்கமா அதை பிரிச்சு பார்க்க முடியுது. அவனுக்காக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து வேற இன்னொருத்தன் பசிக்காக வரான், அவனும் அதை சாப்பிட்டு ஓடி போய் அவன் வந்து வேணும்னா வந்து 60 ரூபாய்க்கு வெளியே சாப்பாடு அவனும் இங்கே வரான்னு வச்சுப்போம், அதுக்காக உடனே அவன் பசிக்காக வரான். அவனோட ரிவ்யூ நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அவன் வந்து என்னங்க இவ்வளவு குவான்டிட்டி கம்மியா இருக்கு, நான் 1500 ரூபாய் கொடுத்துருக்கேன், நான் அதே KFC-ல போனா 800 ரூபாய் போனா எனக்கு பக்கெட் நிறைய சிக்கன் கொடுப்பான், இங்க என்னங்க இது அப்படின்னு அவன் கேட்கலாம். ஆனா பர்பஸ் வரல. ஆனா அங்க பர்பஸ் அது கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் இதுவும் 50,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா இதை ரசிக்க தெரிஞ்சவங்க, இதை வந்து ருசிக்க தெரிஞ்சவங்க வாங்கினா அதோட ஒர்த்தை ஃபீல் பண்ண முடியும். இப்போ நானே அதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். சரி, அடுத்து உனக்கு ஒரு இன்பமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தோன்னா 50K இல்லையா? ப்ளஸ் அந்த டேக் வந்து ஒரு இப்போ 22K இருக்கு. அப்போ ரெண்டு எல்லாம் சேர்த்து வருது 70K. சரி, உன்னை ஓரமா வைப்போம். பெரிய பெரிய பாக்கியம் எனக்கு. அதாவது ஒரு சாம்பிளா ஏதோ ஒரு பெரிய செஃப் வந்து எனக்கு வந்து ஒரு வாயில கொஞ்சம் லைட்டா இந்தாப்பா ஒரு 1500 டிஷ்னு ஊட்டி விட்டு போன மாதிரி இருக்குது எனக்கு. அது கேட்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று என்ன பண்றான், அவன் வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி நிஜமாவே இந்த இடத்துல அவங்க நல்லா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கா. ஒரு டைம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று பத்தி கேள்விப்படும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் 2007 மாதிரி இருக்குதான். அப்பெல்லாம் அப்படிதான். இப்போ செம்மையா வால்வ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் அவங்க கம்யூனிட்டியும் வைடன் ஆகிறதுனால பார்க்க முடியுது. இப்போ நம்ம கம்யூனிட்டியில டேட்டா எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி ஆடியோ ஃபைல் கம்யூனிட்டி அவங்க வந்து அங்கங்க மீட்டப் வச்சு, பெய்ட் மீட்டப்ஸ் தான் ஆனா வச்சு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி சூப்பரா போயிட்டு. சரியா? இது வந்து டிடி ஹைஃபை அப்படின்னு ஒரு பிராண்ட்ரா. டிடி ஹைஃபையோட ஹெட்ஃபோன்ஸ் கொலாப் பண்ணி இந்த டேக் கேபிள் பண்ணிருக்காங்க. இது வந்து 3K. சரி, இந்த கேபிள் இது நமக்கு வந்துச்சு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா கேபியர்னு ஒரு ஹெட்ஃபோன்ஸ். இந்த ஐஎம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஐஎம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி போன் கனெக்ஷன் தான். வந்தது இப்போ கேபிள் தான், கேபிள் மட்டும். நான் இந்த கேபிள் ஆனா இந்த வந்து போன் கனெக்ஷன் இந்த ஐஎம்ல ஸ்டாக் கேபிள் வந்து பார்த்தோன்னா அந்த போன் கனெக்ஷனை டெலிவரியே பண்ண விடல. இப்போ அதுல போன் கனெக்ஷன் கிடையாதா? நம்ம கேட்டது. ஆனா இப்போ நீ இதை கேட்கும்போது நீ அரண்டுருவ. டிஃபரன்ஸ் உனக்கு ஃபீல் ஆகும். இப்போ என்ன ஆகுது, மொத்தம் ஒரு 10,000 ரூபா வைப்போம். இது அது ஒரு 6000 இருந்து 7000 ரூபாடா. அந்த ஐஎம் வந்து 7000 ரூபா வைப்போம். இந்த கேபிள் ஒரு 3000 ரூபா. ஆனா இப்போ உனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் டெலிவர் பண்ணுதுன்னு பாரு. பிக்சல்ல தான் போடுறேன். ஆனா சிம் கார்டோட டியூனிங் ஸ்பெஷல் தான். அவன் வேற மாதிரி. இங்க பாரு, அதே 50% வால்யூமு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, மோர் வைடா இருக்கு, அதாவது ஸ்டீரியோவா இருக்கு. ஆப்வியஸ்லி அதோட வால்யூம் கம்மி. அப்போ வால்யூம் லைட்டா ஏத்துறேன். இப்போ நல்லா ஃபீல் ஆகுது. போன் கண்டக்ஷன் நல்லா தெரியுது. போன் கண்டக்ஷன் செம்மையா இருக்கு. டிஸ்டார்ட் ஆகுது. டிஸ்டார்ட் ஆகுதா? சம்பந்தமே இல்லையா அது கேட்டதுக்கு அப்புறம்? இதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு. ஆனா இதோட போன் கண்டக்ஷன் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. இப்ப நான் கேட்கிற ஐஎம்மோட இதெல்லாம் பெட்டரா இருக்கு. ஆப்வியஸ்லி நான் கேட்கிற ஐஎம் எவ்வளோ? அது வந்து கேசி டாரஸ்ல. ஆமா, கேசி டாரஸ் இவ்வளவுதான். ஸோ அரௌண்ட் 2K 1500. இதெல்லாம் வந்து வேற லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப பேசிக் தான். அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு அதுவே பிடிச்சிருக்கு. இது எப்படி? ஆனா இதெல்லாம் இது சூப்பர். இந்த கேபிள் எப்படி பாத்தியா? இப்போ இவங்க என்ன கேபிள் இல்லனா அந்த குவாலிட்டி வர மாட்டேங்குது. இந்த கேபிள் நான் வந்து எந்த ஐஎம்ல மாட்டினாலும் பவர் டிரைவ் பண்ணும். இதுல டேக் இருக்கு, பில்ட் இன் டேக். ஓகே 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 ஓகே. பில்ட் இன் டேக் இருக்கறனால பவர் அதிகம். ஓகே 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 ஓகே. ஃபைன் ஃபைன் ஃபைன். சோ இந்த கேபிள் தான் ஸ்பெஷல் இங்க. ஆமா, கேபிள் தான் ஸ்பெஷல். இப்போ இந்த கேபிளை வந்து நம்ம இதுல மாட்டணும்னாலும் அதுக்கு சூப்பர் தான். ஆமா ஆமா. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் தனியா டேக் வாங்குவேனால ஒரு குவாலிட்டியான கேபிள் அந்த சில்வர் பிளேட்டட் கேபிளோட அந்த டைப் சி டேக்கோட வந்துரும். ஓகே ஓகே. இப்போ இதுல பவர் அதிகமா டிரைவ் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா, உனக்கு மல்டி டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டீப்பர் போன் கனெக்ஷன் இருக்குது. ஆமா ஆமா, அதுதான். எலக்ட்ரானிக்ஸ் வேற லெவல்ல இருக்குதுங்க இப்போ, எஸ்பெஷலி இந்த சவுண்ட்ல. அதை பார்க்கும்போது இது சூப்பர் ப்ராடக்ட் தான். ஆனா
இதோட போன் கண்டக்ஷன் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. இந்த போன் கண்டக்ஷன் ஃபீல் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா மோர் அந்த மியூசிக்கோட வைப் பண்ண முடியுது. ஃபீல் வந்து அதிகமா இருக்கு. அதுல வந்து டெக்னிக்கல் லெவல்ல மாஸ்டர் பீஸ் லெவல் போகுது. அது அவன் வந்து டெக்னிக்கல் அவன் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நாங்க ட்ரெக்கிங் சம்பந்தமா பேசும்போது 2 கைண்ட் ஆஃப் ட்ரெக் அப்படின்னுவாங்க. ஒன்று வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று நார்மல் ட்ரெக்கு, இன்னொன்று டெக்னிக்கல் ட்ரெக் அப்படின்வாங்க. அந்த டெக்னிக்கல் ட்ரெக்ல வந்து எப்படி இருக்கும்னா மல்டிபிள் திங்ஸ் வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சாதான் அந்த ட்ரெக்கு ஒழுங்காக பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். நார்மல் ட்ரெக் அப்படிலாம் டெக்னிக்லாம் கிடையாது, டஃப்னஸ் கிடையாது. ரெண்டுமே டஃப் நார்மல் ட்ரெக்கும் இருக்கு, டஃப் டெக்னிக்கல் ட்ரெக்கும் இருக்கு, ஈஸி நார்மல் ட்ரெக்கு, ஈஸி டெக்னிக்கல் ட்ரெக்கும் இருக்கு. டெக்னிக்கல் ட்ரெக்னா உனக்கு ட்ரெக்கிங் பத்தி நல்லா தெரிஞ்சேன்னா நீ அதை ஈஸியா பண்ணலாம், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். இதே நார்மல் ட்ரெக் அப்படிங்கிறது வந்து ட்ரெக்கே கஷ்டமா இருக்கும், இல்லை ஈஸியா இருக்கும். அதாவது இன்க்ளைனு அதெல்லாம் இருக்கும். ஆனா டெக்னிக்கல் ட்ரெக்ல வந்து வெறும் இன்க்ளைன் மட்டும் கிடையாது, கல் எப்படி வடிவமைச்சிருக்கு, அந்த டெரெயின் நான் எப்படி வந்து நேவிகேட் பண்றதுன்னு நிறைய யோசிக்கணும். அந்த மாதிரி இப்போ இது வந்து எனக்கு வந்து நார்மலா மியூசிக் கேட்கறதுக்கு செம்ம ஹை குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஜாலியா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ட்ரெக் பண்ணா ஜாலியா இருக்கும்ல, அது மாதிரி ஜாலியா இருக்கு. என்ன அது வந்து ஜாலி கிடையாது, என்ன செம்மையா இருக்கு. ஆனா பயங்கர நுணுக்கமான விஷயங்கள்லாம் நோட் பண்றதுக்காக பண்ணியிருக்கான். அதை நான் ரொம்ப சீரியஸா பார்ப்பேன். அதை நான் ரொம்ப சீரியஸா நான் யோசிப்பேன். நான் அதெல்லாம் சும்மாலாம் ஜாலிக்கெல்லாம் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப சீரியஸா நான் பார்த்து அதுல இருக்கிற ஒவ்வொரு அதாவது சாப்பிட்றது கூட அடுத்து அள்ளி விடுறதுக்கு ஜாலியா நான் போய் 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட மாட்டேன். சின்னமா நுணுக்கமா பார்ப்போம்ல, நம்ம இல்ல சொல்றேன், அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம என்னைக்கு போய் நம்ம அதெல்லாம் பார்த்தது இல்ல. நம்ம என்னைக்கு நாங்க எங்க அதெல்லாம் பண்ணிருக்கோங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எல்லாம் போயிருக்கேன், ஆனா வேற எவனோ ஒருத்தன் வந்து கூப்பிட்டதுனால போயிருக்கேனே தவிர நானா போனதெல்லாம் கிடையாதுங்க. நானும் அப்படிதான், நீயும் அப்படிதான். ஆமா, நம்ம ஏதோ மீடியால நமக்கு ஏதோ நம்ம கம்பெனி எல்லாம் கூப்பிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைப்பாங்க பஃபேன்னு, அவ்வளவுதான். அதுல எல்லாத்துலயும் ஒரே டிஷ் தான் இருக்கும். அது ரொம்ப கொடுமை. திருப்பி அதே சப்பாத்தி, நானு அதே இந்த பன்னீர் பட்டர் மசாலா லபாப்தார் அப்படின்னு ஒண்ணு போடுவானுங்க. டே ஐயோ அப்படின்னு இருக்கும். எனக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிற. சரி, நான் வெளிநாட்டுலாம் போய் சாப்பிட்டு இருக்கேன், அங்கெல்லாம் போய் சாப்பிடலாம் முடியாதுனால கொடுமை. ஆமா அப்படின்னு இருக்கும் எனக்கு. இந்த டிஷ் பேர் கூட தெரியலடா எனக்கு, நான் எப்பறம் சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கும். இல்ல உண்மைதான். ரைட்டு. மொத்தம் அந்த 50,000 ரூபாங்கிறது இப்ப ஏன் மைண்ட்ல எப்படி திரும்ப ஆயிடுச்சு, அது ஒரு பெஞ்ச் மார்க்கா போய் உட்காந்துக்குச்சு. ஆனா அதை வச்சு எல்லாத்தையும் ஒப்பிடக்கூடாதுன்ற முடிவுல தெளிவா இருக்கேன். கண்டிப்பா அதை வச்சு நம்ம ஒப்பிட ஆரம்பிச்சோம்னா அப்புறம் என்ன எல்லாமே மொக்கையாயிரும். 2,000 ரூபாய்லாம் வந்துச்சு, இது குப்பைங்க, வேஸ்ட் அப்படிலாம். நான் இன்னமும் அந்த கேசி டாரஸ் 1600 rupees 2000 rupees நான் இன்னும் நல்லா மதிக்கிறேங்க. இன்னமும் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அதை நான் உயர் மதிப்பு நான் அதுக்கு கொடுக்குறேன். சரி, அடுத்த வீடியோல இந்த ஹெட்ஃபோன் சவுண்ட் வந்து கேசியோட சேர்ந்து தண்டர்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா உனக்கு எப்படின்னா ப்ரைஸ் வந்து 1999. சூப்பர். ஸோ இது எப்படி இருக்கு, இது ஒர்த்தா இல்லையா? டியூவல் டிரைவர் ஐஎம், இது ஒரு டைனமிக் டிரைவர், ஒரு பேலன்ஸ் அமைச்சர், எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி மற்றும் பரத்வாஜ். பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.